பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும். நீ மேற்கொள்ளுகிற காலம் வரும். உனக்கு ஒரு போராட்ட காலம் இருக்கு. இப்படியே உங்க லைஃப் முடிஞ்சிடாது. அந்த போராட்டத்தை ஒரு நாள் நீ என்ன செய்ய போற? மேற்கொள்ளுவாய். மேற்கொள்வாய். எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தால் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாக வரும் என்று வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு இருக்கு. நிச்சயமாக அது வரும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காலம் குறிக்கப்பட்டு இருக்கு. இப்போது என் வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததா இருக்கு. எது செய்தாலும் நஷ்டம், எங்க கடந்து போனாலும் வேதனைகளும் தான், தூஷணங்களும் பரியாசம் பண்றாங்க. என் பிள்ளைகளுக்கு வாசல் திறக்கப்படல. நான் எதிர்பார்க்கிற ஒரு நல்லதொரு மேன்மை, நல்லதொரு ஆசீர்வாதம் கிடைக்கல. சில பிரச்சனைகள் என் இருதயத்தை சுக்குனரா உடைக்குது. என்னை சுற்றில் இருக்கிற அல்லது என் குடும்பத்துக்கு உட்பட்ட நபர்களுக்குள்ள மாற்றம் வராததினாலே நான் சோர்ந்து போயிருக்கிறேன். எத்தனை நாட்கள் கண்ணீரோடு நான் கழிக்கணும்? எத்தனை நாட்கள் இந்த பிரச்சனையோடு நான் போராடி இருக்கணும்? போராடி கொண்டே இருக்க வேண்டும். இந்த வியாதி எப்போது என்னை விட்டு நீங்கும்? மற்றவர்களை போல நான் எப்போது சுகமாய் சந்தோஷமாய் 4 பேர் உட்கார இடத்துல நான் உட்கார போறேன். 4 பேர் சிரிக்கும் போது என்னால சிரிக்க முடியலையே. சந்தோஷமா சமாதானமா வாழ முடியலையே. இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு இல்லையா? விமோச்சனை இல்லையா? நிச்சயமா இருக்கு. அதுதான் ஆதியாகமம் 27:40 நீ மேற்கொள்ள காலம் வரும். நிச்சயமாகவே இப்போது இருக்கிற வியாதி, இப்போது இருக்கிற பிரச்சனை, இப்போது இருக்கிற போராட்டங்களை நீ மேற்கொள்ளுவாய் இயேசுவின் நாமத்தினாலே. பவுல் சொல்லுகிறார், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போது பல பலவீனங்கள், பல அவமானங்கள், பல கஷ்டங்கள் உன்னை அமிழ்த்துது. நீ தலை நிமிர்ந்து நடக்க கூடாதபடிக்கு பல பிரச்சனைகள் உன்னை தூக்கி வீசி எறியுது. முன்னொன்று பின்னொன்று பேசுகிற கூட்டத்தினாலே நீ சோர்ந்து போற, நீ கலங்கி போற. சோர்ந்து போகாதே, எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ளுவாய். நேற்று இரவுல கூட நான் சொன்னேன், நீ ஓடினே இருந்தா துரத்தினதா இருப்பாங்க உன்னை. நீ ஓடினே இருந்தா, நீ அழுதுனே இருந்தீன்னா இன்னும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஐயோ இந்த பிரச்சனை, இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு பாடு, இவ்வளவு கஷ்டம், என்னால முடியல. நீ சோர்ந்து போய் ஒரு மூலையில இருந்தா சாத்தானுக்கு கொண்டாட்டம், சாத்தானுக்கு தான் சந்தோஷம். உன்னை அழைத்த தேவன் உன்னை குறித்து வேதனைப்படுவா, பரிதாபப்படுவா, கஷ்டப்படுவா. நீ என்ன செய்யணும்? உனக்குள்ள இருக்கிற தேவ வல்லமையை, உனக்குள்ள இருக்கிற ஆவின் வல்லமையை அனல் மூட்டி எழுப்பு. உனக்குள்ள இருக்கிற ஜப ஆவியை தட்டி எழுப்பு. உனக்குள் கர்த்தர் ஊற்றின பரலோகத்தின் அக்னியை இன்னும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக உன் ஜப நேரத்தை கூட்டு, உன் உபவாச நாளை நியமி. அப்படி நீ ஜெபிக்கவும் போராடவன் நீ ஆரம்பிச்சுட்டா, அத்தராத்திரி பண்ண யாக்கோப்பை போல போராடுவன். நீ சும்மா உக்காந்தீன்னா ஜெயிக்க முடியாது. நீ அழுதுனே இருந்தீன்னா நீ ஜெயிக்க முடியாது. பிரச்சனை நீ ஓடினே இருந்தீன்னா நீ ஓடினதா இருக்கணும். பிசாசு உன்னை துரத்துனே இருப்பா. சாத்தானுக்கு எதிர்த்து நில், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடுவான். நீ எதிர்த்து நில்லு. நீ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தேவ கிருபையினாலே நிரப்பப்பட்ட தேவ பிள்ளை. ஆவின் வல்லமையினாலும் அபிஷேகத்திலும் அக்னியினாலும் நிரப்பப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குன்னு. அந்த அதிகாரத்தை கர்த்தர் யாரு கையில கொடுத்திருக்கிறார்? உன் கையில கொடுத்திருக்கிறார். உன் கையில கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை வானத்தின் பலகணிகளை திறக்கவும், சகலவித ஆசீர்வாதங்களை திறக்கவும் அந்த திறவுகோலை உன் கையில கொடுத்திருக்கிறார். நீ வாயை திறந்து அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தை உச்சரித்து நீ சொல்வாயானால் உனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற காற்று, கடல் அமிழ்ந்து அடங்கி ஒன்றுமில்லாமல் போகும். உன்னை ஓட விடுகிற, உன்னை பின்தொடருகிற பாவ சாப கட்டு நுகங்கள் நீ கட்டளிட்டு ஜெபம் பண்ணும்போது முறிந்து போகும். நீ இதுக்கெல்லாம் ஆயத்தம்மா. ஒரு முறை கூட தேவ வார்த்தையை சொல்லுகிற, நீ ஓடினே இருந்தா பிசாசுன்னு துரத்தினதான் இருப்பான். நீ நின்று ஜெபம் பண்ணி பாரு.
உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை என்னன்னா சத்ரு தந்திரமா கிரியை செய்யறான அந்த தந்திரத்தை சொல்லி அவன் பயன்படுத்துகிற தந்திரத்தை, அவன் எழுகிற அம்பு, அது எந்த விதமான அம்பு, அது என்ன பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் யாரு அறிந்து உணர்ந்து பலவான முந்தி கட்டினால் ஒழிய அவனோட உடைமைகளை கொள்ளையிட முடியாத வசனத்தின்படி உன் பலவான் யார், எந்த விதமான கட்டுகளினால கட்டி இருக்கிறான், அது எந்த நுகம், அது எந்த பாரம், அது எந்த பிரச்சனை, எந்த வியாதி நீ அறிந்து நீ சிந்தித்து செயல்பட்ட ஆவில நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா, உறுதியான மனப்பான்மையோடு மனதோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா நீ ஜெயிச்சிருவ. இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு காலம் நீ காண மாட்ட.